பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. யார் ஒருவர் தங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவரால் நடத்தப்படணும், ஆவியானவரனை ஆட்கொள்ளணும், பரிசுத்த ஆவியானுடைய நடத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கணும் சொல்றாங்களோ, அந்த ஆவியானவர் வாசமாய் இருக்கும்படியாய் ஆவியானவர் தங்குகிற ஆலயமாகிய இந்த சரீரத்தை பாதுகாத்து தேவனுடைய விருப்பப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்கிற பொழுது தேவனுடைய ஆவியானவர் நடத்துகிற பாதையில் நடப்போம். எந்த இடத்திலும் மாம்சத்தினுடைய ஆளுகை நமக்குள்ள வராது. மாம்ச சிந்தனை, மாம்சப்படி முடிவெடுப்பது, மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் இருக்க மாட்டோம். தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கணும். அதற்கு முயற்சி தேவை, அதற்கு அர்ப்பணிப்பு தேவை, அதற்கு பிரயாசம் தேவை. தினமும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற அந்த பிரயாசம் தேவை. தேவனுடைய ஆவியானவர் யாருடைய சரீரத்தில் வாசமா இருப்பார், யாருக்குள்ள ஆண்டவர் வாசமா இருப்பார், எந்த குடும்பத்தில் தேவன் வாசமா இருப்பார்? அவரை தேடுகிற குடும்பத்தில், அவருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுக்கிற குடும்பத்தில், அந்த வசனத்தை வாஞ்சித்து வசனத்துக்கு வாஞ்சையோடு இருக்கிற குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருப்பார். எந்த இருதயம் தேவனுடைய வசனத்துக்காக ஏங்குகிறதோ அந்த இடத்துல தேவனுடைய ஆவியானவர் வாசமாய் இருப்பார். ஆவியானவர் வாசமாய் இருந்தா தான் ஆவிக்குரிய வகையில் நடத்தப்பட முடியும். ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போறேன்னு சொல்லுகிறதுனால் மட்டும் ஆவியானவர் வாசமா இருக்காரு நினைச்சுக்காதீங்க. ஆவியானவருக்குரிய நேரத்தை, ஆவியானவர் மேல இருக்கிற தாகத்தை, அவருடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிற பொழுது, அவரோடு சஞ்சரிக்கிற பொழுது, எப்பொழுது தேவனுடைய ஆவியானவரில் வாசமாய் இருப்பார், அவரோடு சஞ்சரிக்கும்படியாய் நேரத்தை ஒதுக்குகிற பொழுது, ஜெபத்தில் தேவனோடு சஞ்சரிக்கணும், கர்த்தருக்கென்று நேரத்தை கொடுக்கணும். அப்படி இருக்கிற பொழுது தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கும். தயவு செய்து இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ ஜனமே யோசிச்சு பாருங்க. தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கும்படியா நான் நேரத்தை கொடுக்கிறேனா, அல்லது ஒரு நாள் முழுவதும் ரொம்ப வேலை, குடும்பத்தின் காரியம் ஓடிக்கொண்டே இருக்கிறேனா, குடும்பத்தில் பொறுப்புகளை நிறைவேற்றணும், வேலையில நமக்கு கொடுத்திருக்கிற கடமை நிறைவேற்றணும், ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்கெல்லாம் மேலாக தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை முறையை நான் கடைபிடிக்கிறேனா? Organize yourself. தேவனுடைய ஆவியானவர் என்னில் வாசமா இருக்கணும், அப்பொழுதுதான் நடத்தப்பட முடியும். ஆவியானவர் வாசமா இருந்தால் தான் அவருக்கு பிரியமான வழியில நடத்த முடியும். ஆவியானவரில் வாசமா இருந்தால் தான் பரலோக தரிசனங்கள், பரலோக திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேற முடியும். தயவு செய்து, ஒருவேளை ரொம்ப பிஸியா இருக்கிறேன் பாஸ்டர், ஆவியானவரில் வாசமா இருக்க நேரம் கொடுக்கவே முடியறதில்ல, இன்றைக்கு காரியங்களை சரிப்படுத்துங்க. ரோமர் 8:9 படி தேவனுடைய ஆவி என்னில் வாசமா இருக்கும்படியா நான் முயற்சி செய்ய போறேன். பாஸ்டர், நான் ஏற்கனவே அவர் ஆவியானவர் வாசமா இருக்கும்படியா நான் வாழ்ந்துதான் கொண்டிருக்கிறேன். அதுல எவ்வளவு தூரம் இன்னும் ஆழமா போக முடியுமோ இன்னும் ஆழமா போங்க. அவருக்குள் ஆழமாய் போக போக மகிமையான ஆழங்களுக்கு, ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு அற்புதமான அனுபவங்களுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். ஆசீர்வாதம் எல்லாம், அனுபவங்கள் எல்லாம் உங்களையும் குடும்பத்தையும் சந்திக்கும்படியா, இன்னும் மேலான நிலைகளுக்கு நீங்க உயர்த்தப்படும்படியா தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.